நம்ம நிகழ்ச்சியில 5 சிறந்த தமிழ் திரைப்படங்களை பத்தி பார்க்க போறோம். முதல் திரைப்படம் நாயகன். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படம். முதல்ல இயக்குனர் மணிரத்னத்தோட சிறப்புகளை பத்தி சொல்லணும்னா, இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். அவரோட திரைப்படங்கள்ல எப்பவுமே எல்லா கிராஃப்ட்டுமே அவர் எக்ஸலண்ட்டாக கொண்டு வந்திருப்பாரு. அது கேமரா, மியூசிக், அதுக்கப்புறமா நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த செட்ஸு, அதாவது ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் கேமராவில். ஸோ எல்லா விஷயங்களுமே ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ அதில் இந்த படம் ஒரு சிறந்த திரைப்படம். இதில் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்துக்காக ஒரு தேசிய விருதையும் வாங்கினார். டைம்ஸ் பத்திரிகை 100 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்றத ஒரு 2005 செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் இந்த படமும் வேர்ல்டு வைட் செலக்ட் பண்ண படங்களில் இந்த படமும் ஒரு படமாக இடம்பெற்றது. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு படம். இந்த படத்தில் காட்ஃபாதர்ன்ற படத்தோடைய தழுவலாக இது சொல்லப்பட்டாலும் அது பெஸ்ட் அடாப்டடான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த இந்த நம்மளுடைய கல்ச்சருக்கு, நம்மளுடைய சினாரியோக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து ஒரு பாம்பேயில் போய் வாழ்ந்து ஒரு டானாக இருந்தவரை பற்றின அவரோட வாழ்க்கையை தழுவுன ஒரு கதையாக இது எடுத்திருப்பாங்க. ஸோ அது அவ்வளோ தத்ரூபமாகவும் ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் எடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கு கமல்ஹாசனோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கோஸ்டார்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கேமரா, மியூசிக், இளையராஜாவோட மியூசிக் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை ரொம்ப அழகாக இயக்குனர் மணிரத்னம் கையாண்டிருப்பார். அதனால இது எப்போவுமே ஒன் ஆஃப் த ஆல் டைம் கிளாசிக் மூவிஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இரண்டாவது திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதுவும் இயக்குனர் மணிரத்னத்தோட திரைப்படம் தான். ஸோ அது ரஜினிகாந்த் நடிப்பு மணிரத்னம் இயக்கிய தளபதி திரைப்படம் தான். பொதுவாகவே ரஜினிகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு ஃபாஸ்ட், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் ஒரு ஆஃப் பீட்டாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரஜினிகாந்தை நம்ம பார்த்துருப்போம். இதுவும் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஆக்ஷன் ஓரியன்டாக ஆக்ஷன் இருக்கும். பட் அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் மகாபாரதத்தில் இருக்க கர்ணனுடைய கதாபாத்திரத்தை தழுவலாக வச்சு மாடர்ன் டேல ரஜினிகாந்த் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சிருப்பாரு. ஸோ ரொம்ப அற்புதமாக லைட்டிங் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த படத்தை ஏன் குறிப்பிட்டேன்னா, இப்போ நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் பாட்ஷா போன்ற படங்களும் கிளாசிக்கான ஃபிலிம்ஸ் தான். பட் இந்த படத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான இந்த லிஸ்ட்டில் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது ஸ்க்ரீன் பிளேவோடைய அந்த ரூல்ஸ், ஸ்க்ரீன் பிளே எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கணுன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இதை நம்ம பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ நான் ஸ்க்ரீன் பிளே சம்மந்தமாக பயிற்சி பெறும்போது அப்போ இந்த படத்தை நான் ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக எடுத்து நான் இது